என்னடா சொன்ன மாதிரி அந்த சீட்டை கிழிச்சு வச்சிட்டியா? கிழிச்சு ரெடியா வச்சிருக்கேன்ப்பா. என்ன எழுதணும்னு சொல்லு. ஆக்சிடென்ட் எழுது. இதுல தற்கொலைன்னு எழுது. அப்புறம் இதுல கொலைன்னு எழுது. அடுத்ததுல கடத்தல்னு எழுது. அப்புறம் ஓடி போதல்னு எழுது. யோ, இப்ப எதுக்கு இதெல்லாம் எழுத சொல்ற? உங்க அண்ணன் பாலுவை கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு தான் இந்த ஐடியா. இது வரைக்கும் உருப்படியா ஏதாவது ஒரு வேலையாவது பண்ணிருக்கியா? ஏன் அண்ணனை நீதான் கடத்தி வச்சிருக்கேன்னு ஒரு பெரிய நாடகம் அண்ணன் போலீஸ் கிட்ட நல்ல செம்மையா வாங்கி கட்டிக்கிட்ட. அந்த காயமே முழுசா இன்னும் ஆறல. நான் வேலைக்கு போய் நான் உனக்கு சூப்பு மீன் ஆக்கி போட வேண்டியது இருக்கு. இப்போ எங்க அண்ணனுக்கு என்னாச்சு நீ கண்டுபிடிக்க போறியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் பொழப்ப பாரியா பாயா. அப்படி எல்லாம் பேசாதடி. வாழ்க்கையில முயற்சி பண்ணி தோத்தா கூட பரவாயில்ல, முயற்சியே பண்ணாம இருக்கிறது தான் தப்பு. மத்த விஷயத்துல வேணா தப்பு நடந்திருக்கலாம், ஆனா நான் சீட்டு குலுக்கி போட்டேன்னு வச்சுக்க, அது சரியா இருக்கும். அவ்வளோ ஏண்டி பெங்களூர்ல ஓடுற குதிரைக்கே ஐயா கிட்ட தான் டிப்ஸ் கேட்டு போவாங்க. ஐயோ அப்பா, வாரம் வாரம் நீ பணம் கட்டுற குதிரை மட்டும் ஏன்பா ஜெயிக்க மாட்டேங்குது? டேய், அது ஜெயிக்காத குதிரைன்னு தெரிஞ்சுதான் நான் பணத்தை கட்டுறேன். ஏன் அப்படி? அடியே, இதுல ஒரு பெரிய டெக்னிக் இருக்கு. ரஜினி, கமல், விஜய், அஜித்னு பெரிய ஆளுங்களை வச்சு படம் எடுக்கிறாங்க. எப்பாவது ஒரு தடவை தான் பெரிய படம் ஓடாம போகும். ஆனா சின்ன பட்ஜெட்ல புதுசா ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுத்து கேப்ல யூஸ் பண்ணலாம். அது பிச்சுக்கிட்டு போகுது. அதே மாதிரி தாண்டி இதுவும். ஜெயிக்கிற குதிரை மேலதான் எல்லாரும் பணத்தை கட்டுவாங்க. அது ஜெயிச்சாலும் ஷேர் கம்மியா தான் வரும். ஆனா ஜெயிக்காதுன்னு நினைக்கிற குதிரை மேல பணத்தை நாம கட்டினோம்னா அது ஜெயிச்சிருச்சுன்னு வை, மொத்த பணமும் நமக்கு தான். இதுதான் ஐயாவோட டெக்னிக். இதெல்லாம் உனக்கு எங்கடி புரிய போகுது? முதல்ல அந்த மீன் எடுத்துட்டு போய் வறுத்துட்டு வா. ஓ, சும்மா பார்க்காத. டேய், நீ சீட்டுறா. இதாப்பா. டேய் மௌன, நான் நினைச்சதாண்டா கரெக்ட். அடியே, உங்க அண்ணனை எவனோ கொலை பண்ணிட்டாண்டி. யோ, வாய கழுவியா. அண்ணன் உயிரோட இருந்தா மட்டும்தான் நமக்கு மாசம் மாசம் 5000 ரூபாய் பணம் கிடைக்கும். உன்னால அவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமா? அத வில்றி. இந்த சீட்டுப்படி உங்க அண்ணனை யாரோ கடத்திட்டு போய் கொலை பண்ணிருக்கணும். அன்னைக்கு நான் வேணா போட்ட பிளான் தப்பா இருக்கலாம், ஆனா என் சீட்டு என்னைக்கும் தப்பாவாது. அப்படி ஏதாவது ஆயிருந்தா இனிமே நீதான் போய் சம்பாதிச்சுட்டு வரணும். நான் சம்பாதிக்கிறது இந்த வீட்டு வாடகை கொடுக்கறதே சரியாயிடும். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? வயிற்றுல ஈர துணியை கட்டிக்கிட்டு தூங்குவியா? ஏன் நீ பயப்படுற? யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு. உன்ன யானைன்னு சொல்றியா? ஏய், என்ன சொல்லடி? உங்க அண்ணனை சொல்றேன். உங்க அண்ணன் உயிரோட இருந்தா மாசம் வெறும் 5000 ரூபா தான். அவன் செத்துட்டான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அந்த குடும்பத்துக்கே மூத்த மாப்பிள்ளையே நம்ம பையன் தாண்டி. அப்புறம் உங்க அண்ணன் சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு? அவனுக்கு தானே. நீ ஒழுங்கா லட்சணமா இருந்திருந்தா வசந்தி நிக்கிதாவை நம்ம பையனுக்கு கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருப்பா. நீதான் அவளை போய் ஏமாத்தி பணத்தை புடுங்க பார்த்த. தங்க முட்டை போடுற வார்த்தை ஒரே நாள்ல அறுக்க பார்த்த. இனிமே இதுக்கெல்லாம் அவ ஒத்துப்பாளோ இல்லையோ? அவ ஒத்துக்காட்டி என்னடி? டே சந்தோஷ், உன் மாமன் பொண்ணு உனக்கு தாண்டா. என்னைக்கா இருந்தாலும் அவளை நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போற, புரியுதா? ஏய், மீனை நல்லா காரமா வறுத்து வையே, ஒரு 10 நிமிஷத்துல வரேன்.
மேடம் வாங்க மேடம், உங்களுக்காக தான் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், மேடம் வந்திருக்காங்க. வாங்க மேடம், உட்காருங்க. பிரேம் சார். இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து குடி சொல்லுங்க. இல்ல இல்ல வேண்டாம் சார், ஏங்க? வேண்டாம். ஆ. பாலுவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்ல சார், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அவரை தேடிட்டு இருக்காங்க. எப்படியும் திரும்பி வந்துருவாருன்ற நம்பிக்கையில நானும் குழந்தைங்களும் வாழ்ந்துட்டு இருக்கோம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? உங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது. 3 சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு நீங்க படுற கஷ்டத்தை நினைச்சா எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. பாலு ரொம்பவும் பொறுமையான மனுஷன். பாலு விஷயத்துல என்ன நடந்ததுன்னு யாராலையுமே நிர்ணயிக்க முடியல. ஓகே, நான் பாயிண்ட்டுக்கு வரேன். பாலு இழப்பு உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க கம்பெனிக்கும் ஒரு பெரிய இழப்பு தான். அவரை நம்பி பல ப்ராஜெக்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எல்லாம் அப்படி இப்படியே நின்றுகிட்டு இருக்கு. எப்படியும் திரும்ப வந்துருவாருன்னு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ஹெட் ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. எங்க கம்பெனிக்குன்னு சில நாம்ஸ் இருக்கு, அதைத்தான் நாங்க ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. உங்க கணவர் காணாம போயிட்டாருன்னு நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. ஒருத்தரை காணன்னு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னு சொன்னாக்க எங்க கம்பெனில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அவங்க பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபணம் ஆனதுக்கு அப்புறம் சஸ்பென்ஷன் ரீவொர்க் ஆயிடும். அவர் திரும்பவும் வேலைக்கு வர வேண்டியதுதான். பாலு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படியும் திரும்ப வந்துருவாரு. அந்த எஃப்ஐஆர் எப்படியும் கேன்சல் ஆயிடும்னு தான் நாங்க நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா இது வரைக்கும் அதற்கான எந்த அறிகுறியும் தான் இன்னும் தென்படல. ஒரு எம்ப்ளாயை பத்தி எந்த ஒரு தகவலும் தெரியாம இன்டெஃபினட்டா ஒரு கம்பெனியால எத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க? மேலெடுத்து பிரஷர் ஜாஸ்தி ஆனதுனால நாங்க ஹார்ட் டிசிஷன் எடுத்திருக்கோம். இதை சொல்றதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மிஸ்ஸஸ் பாலு. நாங்க பாலுவை சர்வீஸ்ல இருந்து டெர்மினேட் பண்ணிருக்கோம். பல கோடி ரூபா வேல்யூ உள்ள ப்ராஜெக்ட்ஸ் அப்படியே நின்று கிடக்கு. அவரோட இடத்துல வேற ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். பாலு இது வரைக்கும் இந்த ஆபீஸ்ல சர்வீஸ் பண்ணதுக்கான செட்டில்மெண்ட் கூட ஹெட் ஆபீஸ்ல இருந்து வந்தாச்சு. இந்தாங்க. எங்களுக்கு வேற வழி தெரியலம்மா. பாலு இந்த கம்பெனிக்காக நிறைய உழைச்சிருக்காரு. அவர் எங்களுக்கும் ஒரு நல்ல நண்பரா இருந்திருக்காரு. அதனாலதான் உங்களை இங்க நேர்ல வர சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். சர்வீஸ கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் நாங்க தபால் மூலமாவே அனுப்பியிருக்க முடியும். ஐ எம் வெரி சாரி மிஸ்ஸஸ் பாலு. தேங்க்யூ சார். சாரி மேடம், நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஹெட் ஆஃபீஸில் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதை எம்டிஏல கூட ஒன்றும் பண்ண முடியாது மேடம். பரவாயில்ல பிரேம், ஒரு மனுஷன் நடமாடிட்டு இருக்க வரைக்கும் தான் அவனுக்கு மதிப்பு. இந்த கம்பெனில என் புருஷன் 20 வருஷம் உழைச்சிருக்காரு. அவருக்காக 20 நாள் கூட வெயிட் பண்ண தயாரா இல்ல. பரவாயில்ல, மனசுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேடம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு எனி டைம் என்ன ஹெல்ப்னாலும் சொல்லுங்க, நான் வந்து பண்ணித்தரேன். அப்புறம் பாலு சாரோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இங்கே இருக்கு, அப்புறம் நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். தேங்க்ஸ் பிரேம். எனக்கு என்னமோ நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா கடைசி வரைக்கும் சம்மதிக்க மாட்டேன்னு தான் தோணுது. எப்படியாவது அவரை சமாதானப்படுத்தலாம் தான் ட்ரை பண்ணேன். ஆனா உங்க குடும்பத்துல தான் ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்துடுதே.
நினைச்சு பார்த்தா எங்க அப்பா சொல்றது சரியா தான் படுது. உன் குடும்பத்துல இருக்க கேரக்டர்ஸை வச்சு ஒரு கதை எழுதி படமே எடுக்கலாம். ஓஹோன்னு ஓடும். விஷயத்துக்கு வாங்க. என் குடும்பத்தை பத்தி பேசினதெல்லாம் போதும். அடேங்கப்பா, உன் குடும்பத்தை பத்தி பேசணும்னா இவ்வளோ கோவம் வருது. இந்த விஷயத்துல எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் இருப்பீங்க போல இருக்கு. உன் அத்தை புருஷன் ரவி செஞ்ச காரியத்தால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் உன் குடும்பமானம் போயிடுச்சுல. அந்த நேரம் பார்த்தா எங்க அப்பா அங்க போனோம் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்ததுன்னு தெளிவா விசாரிச்சுட்டு வந்துட்டாரு. விட்டுருவாரு அவரு. வீட்டுக்கு வந்து குதியா குதின்னு குதிச்சிட்டாரு. இந்த ஜென்மத்துல உனக்கும் அகிலாவுக்கும் கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சா? நான் ஏன் சந்தோஷப்பட போறேன்? பின்ன இந்த விஷயத்த சிரிச்சுட்டே சொல்றீங்க. எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க அழுதுட்டு சொன்னா எல்லாரும் நம்மளே பார்க்க மாட்டாங்க. பரவாயில்லையா? சரி சரி, உங்க அப்பா சொன்னதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஏய், பிடிக்காம இந்த காஃபி ஷாப் வரைக்கும் வந்திருப்பேன். இங்க ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் 125 ரூபா. இதே கூல் ட்ரிங்க்ஸை வெளியே குடிச்சா 25 ரூபா. நம்ம காதல் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கட்டும் தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் ஜோக்கா இருக்கு. நான் ஒரு பொண்ணு. அப்படியா? வேண்டாம், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஊரை கூட்டு நிச்சயதார்த்தம் பண்றேன்னு பண்ணிட்டு கடைசியில என் மானம் போனதுதான் மிச்சம். வெளியே பாக்குறவங்க எல்லாம் என்ன துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். இல்லனா இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணமே வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் பாப்பேன், இல்ல சூசைட் பண்ணி செத்துருவேன். ஏய் அகிலா, ஏன் இப்ப கண் காணுங்கிற? எல்லாரும் பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரியா நினைக்க போறாங்க. நினைக்கட்டுமே. இதை விட பெரிய அவமானத்தை எல்லாம் நான் நிச்சயதார்த்தத்திலே பார்த்துட்டேன். இங்க இருக்கிறத விட பல மடங்கு கூட்டம் அங்க இருந்தது. அவங்க முன்னாடியே நான் அவமானப்பட்டேன். உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் இன்னும் உயிரோடவே இருக்கேன். இங்க பாரு, சாகிறதுக்கு 2-3 வழி தான் இருக்கு. ஆனா வாழ்றதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம்னு மட்டும் பார்ப்போம். பிரச்சனை உன் வீட்டுல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல நீ அதை சரி பண்ண பாரு. என் வீட்டு பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். நாளைக்கே நீ நானும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா அது கடைசி வழி. 2 பேர் வீட்டு சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். பொறுமையா முயற்சி பண்ணுவோம். உன் பாலு சித்தப்பா வந்துட்டாருன்னா நம்ம கல்யாணம் ஈஸியா நடந்துரும். மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருக்க தயாரா இருக்கேன். ஆனா நீங்க என்ன கைவிட்டுற மாட்டீங்கல்ல? ஏய், நிச்சயமா மாட்டேன். சீக்கிரமா நம்ம கல்யாணம் நடக்கும். ரொம்ப வருஷம் காத்திருந்த கல்யாணம் நடந்தா அது 60ஆம் கல்யாணம் தான். பேரர். எஸ் சார். பில் எடுத்துட்டு வந்துருங்க. பில் பே பண்ணியாச்சு சார். நான் இன்னும் பே பண்ணவே இல்லையா? எனக்கு தெரியாம நீ எதுவும் பே பண்ணியா? நான் எதுவும் பண்ணலையே. அப்புறம் அங்க இருக்காரு பாருங்க, அவர் தான் பே பண்ணாரு. உட்காரு உட்காரு உட்காருமா. அப்பா, நீங்க எப்படி இங்க? ஏன்பா நான்லாம் இங்கே வரக்கூடாதா? இல்லப்பா, உங்களை இங்க எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காது தானே வாழ்க்கையில் நடக்குது. சரிம்மா அகிலா, வேற ஏதாவது சாப்பிட்றியா? இல்ல வேண்டாம் அங்கிள். உங்க கல்யாணத்துக்கு நான் தான் வில்லன்னு என் பையன் சொல்லியிருப்பானே. அப்படிலாம் எதுவும் இல்ல அங்கிள். அவன் வயசை தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். அவன் கண்டிப்பா சொல்லியிருப்பான். அப்படிலாம் எதுவும் சொல்லல அங்கிள். அவன் சொன்னதும் உண்மைதாம்மா. நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கோ காதலுக்கோ எதிரி இல்லை. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சந்தோஷமா முடிவு பண்ணி தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணினேன். ஆனா அடுத்தடுத்து நடந்த சில சம்பவங்கள் நிலைமையை ரொம்ப மோசமாக்கிடுச்சுமா. நீ நல்ல பொண்ணா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு சம்பந்தியா வரப்போற குடும்பம் கௌரவமான குடும்பமா இருக்கணும்னு நினைக்கிறதுல என்னமா தப்பு இருக்கு?
இந்த பாருமா, கல்யாணங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் இணையறது மட்டும் இல்லை, ரெண்டு குடும்பமும் இணையற விழா. அதுல எல்லாருமே உண்மையா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். வேலைக்கு லேட்டா போறவன் டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டேன்னு போய் சொல்லலாம். ஆனா கல்யாண வாழ்க்கையில சேர போறவங்க பொய் சொல்லக்கூடாதுமா. அது ஒரு தெய்வீகமான பந்தம். அதை உங்க குடும்பத்துல அசிங்கப்படுத்திட்டாங்க. அதனால நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்காத காரியம்தான். சரி நரேன், போலாமா? இல்லப்பா, நான் அகிலா விட்டுட்டு வந்துடுறேன். அதைத்தான் நானும் சொல்றேன். அவளை விட்டுட்டு வந்துரு, புரிஞ்சுதா? மச்சி இறங்குடா. ஏன்டா என் முறை பொண்ணு நிக்குது, நீ கிளம்பு. நீ எல்லாம் இந்த வயசுல ஃபிகரை பார்த்ததும் ஃப்ரெண்ட்ஷிப்பை கழட்டி விட பாத்தியா? கொண்டு வரும் கிளம்பு கிளம்பு. ஹேய் ஹேய், என்ன அதுக்குள்ள பஸ்ல போற அளவுக்கு நிலைமை இறங்கி போச்சா? வாய மூடு, ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் பஸ்ஸுக்காக நிக்கிறோம். அவன் கிட்ட என்ன பேச்சு? மாமங்கிட்ட ஆசையா பேசுறவள நீ ஏண்டி தடுக்கிற? உன்னை விட்டு அவ பேசுறாளேன்னு பொறாமையா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, ரெண்டு பேரும் ஓகே தான். உங்க அப்பாவால ஒரு குடும்பத்தை வச்சே காப்பாத்த முடியல, உனக்கு ரெண்டு குடும்பம் கேக்குதா? ஏய், எங்க அப்பா பத்தி தப்பா பேசாத. ஏய், எங்க அம்மாவை மிரட்டி பணம் பறிக்க பார்த்தவர் தானே உங்க அப்பா. உங்க அப்பாவை மாதிரி தானே நீயும் இருப்ப. ஏய், வார்த்தையை அளந்து பேசுடி. நான் தான் உங்க அத்தை பையன், நாளைக்கு நான் தான் உங்களுக்கு ஓலை கட்டணும். முறை மாமனை முறைச்சிக்காதீங்கடி. ஏய், இவன்கிட்ட என்னடி பேச்சு? வா நம்ம போலாம். ஏய், நில்லுங்கடி நில்லுங்க. எத்தனை நாளைக்கு இப்படி நடப்பீங்க? இனிமே ஆட்டோக்கு பணம் கட்ட உங்க அப்பா இல்ல, அத புரிஞ்சுக்கோங்க. அவரு மோசமானவரு, அதனாலதான் அவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. இனிமே அவர் வீட்டுக்கு வர மாட்டாரு. நான் தாண்டி இனிமே உங்களை காப்பாத்தணும். ஏதாவது வேணும்னா சொல்லி அனுப்புங்க, இந்த மாமா வரேன். அவங்க அப்பாவே ஒரு திருட, இவன் போய் நம்ம அப்பாவை வந்து தப்பு சொல்றான் பாரு. ஆளும் மூஞ்சியும். ஏய், என்ன யோசிக்கிற? சந்தோஷ் சொன்னது உண்மையா இருக்குமோ? என்ன உண்மையா இருக்கும்? நம்ம அப்பா கெட்டவரு, அவரை கொலை பண்ணிருப்பாங்கன்னு சொன்னானே. பைத்தியம் பைத்தியம். நம்ம அப்பாவை மாதிரி உலகத்துல எந்த அப்பாவும் இருக்கவே மாட்டாங்க. அவங்க அப்பா அப்படி இல்லையேன்னு பொறாமையில பேசிட்டு போறான். நான் இங்கதான் இருக்கேன். என்னம்மா பண்ணிட்டு இருக்க? என்ன நினைச்சு கவலைப்படுறியா? கவலைப்படாதம்மா, எனக்கு சரியாயிடும். ஏம்மா பேச மாட்டேங்கிறீங்க? ஓ, அப்பாவை நினைச்சு கவலைப்படுறீங்களா? அப்பா வந்துருவாருமா. எனக்கு ஒரே ஒரு ஆசை தெரியுமா? அப்பா வர்றதுக்குள்ள எனக்கு கண்ணு தெரிய ஆரம்பிக்கணும். அப்பதானே அப்பாவை பார்க்க முடியும்.